வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் CHSL 2021 கொஷின் பேப்பரான 15th April ஷிஃப்ட் 2 and 3 ஓட கம்பைன் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் ப்ளஸ் அது ரிலேட்டடான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ஓட வீடியோ வந்து ரைட்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் CHSL 2021ஓட 12th 19th ஏப்ரல் வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 1ல் கடைசி கொஷனாக வந்து ஹூ இஸ் த யங்கஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்பாயிண்டட் so far, இந்த கேள்வி தான் நம்ம பார்த்தோம். இதில் நம்ம கவர்னரோட சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது கவர்னரோட ஆர்டிகல்ஸ்னு பார்த்தோம்னா 152லேருந்து 162 வரைக்கும் அண்ட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் 6ல் கவர்னரோட ஆர்டிகல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 152லேருந்து 156 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 157லேருந்து பார்க்கலாம். 157 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா கவர்னரோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் கவர்னரோட குவாலிஃபிகேஷன்ஸில் பார்த்தோம்னா ஏஜ், ஒருத்தர் என்ன வயசுக்கு மேலே ஒரு கவர்னர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் 35 இயர்ஸ். 159 ஆர்டிகல் 159 படி oath or affirmation by the governor and இந்த ஆர்டிகல் படி இன்னொரு முக்கியமான ஆர்டிகல் 158 நம்ம விட்டுட்டோம். 158 ஆர்டிகல் படி ஒரு கவர்னர் ரெண்டு ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு ஹவுஸ்லையுமே வந்து ஒரு மெம்பர் கிடையாது. கவர்னர் shall not be a member of any houses. 160 அவரோட ஃபங்க்ஷன்ஸ், discharge of the functions. 161 அடிப்படையில் பேட் ஆன் பவர்ஸ், மன்னிப்பு வழங்கக்கூடியது. அந்த பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்னரை பொறுத்த வரைக்கும் 161 ஆர்டிக்கல் அடிப்படையில் ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கோ இல்லை ஆயுள் தண்டனை கைதிக்கோ அவங்களோட குற்றத்தை பொறுத்து இல்லை அவங்களோட மனுவை ஏற்று இந்த பர்சன்ஸ் ரொம்ப ஏஜ் வைஸ் இல்லை எனி நல்லொழுக்கம் அடிப்படையில் இந்த மாதிரி வந்து மன்னிப்பு வழங்கலாம். அவங்களோட தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கான தகுதி, பவர் எல்லாமே வந்து கவர்னருக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கவர்னர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். அடுத்த கொஸ்டின், கும்பல்கர் ஃபோர்ட் இஸ் சிட்டுவேட்டட் இன், நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே இல்லை சூப்பர்லேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ட், மாஸ்க் அண்ட் சில மானுமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹாட் டாபிக்ஸ். இது ரிலேட்டடான கேள்விகள் எப்பயுமே இருக்கும். இந்த கும்பல்கர் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கோட்டை உதய்பூர்ல இருக்கு, ராஜஸ்தான் ஸ்டேட்ல இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஃபோர்ட், இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃபோர்ட் அப்படின்னா அது சித்தோர்கர் ஃபோர்ட் தான் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஃபோர்ட். இந்த சித்தோர்கர் ஃபோர்ட் ராஜஸ்தான்ல இருக்கு. அண்ட் இதை கட்டின மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராணா கும்பா. அடுத்து ஓல்டஸ்ட் ஃபோர்ட், மிகவும் பழமையான கோட்டை,
கங்ரா ஃபோர்ட். இந்த கங்ரா ஃபோர்ட் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க இந்த கங்ரா ஃபோர்ட் தான் இந்தியாவிலே மிகவும் பழமையான கோட்டை. அண்ட் இந்த கோட்டையை கட்டினது வந்து பூமா சந்த். பூமா சந்த். வேற சில முக்கியமான கோட்டைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலியர் ஃபோர்ட். குவாலியர் ஃபோர்ட், குவாலியர்னாலே அது மத்திய பிரதேஷ். இது ராணா மான் சிங் தோமர். எக்ஸாம் ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலியர் ஃபோர்ட். குவாலியர் ஃபோர்ட்டை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணா மான் சிங் தோமர். அடுத்து கோல்கொண்டா. கோல்கொண்டா ஃபோர்ட். இந்த கோட்டை வந்து ஹைதராபாத்தில் இருக்கு. ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ். இது காக்கத்திய மன்னர்களால் கட்டின ஒரு கோட்டை. காக்கத்திய டைனாஸ்டிக்கு சேர்ந்த ஒரு கோட்டை தான் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட். அடுத்து ஜெய்சல்மார். ஜெய்சல்மால் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கு. அண்ட் இதை கட்டின மன்னரோட பேரும் பார்த்தோம்னா ராவல் ஜெய்சல். ஸோ ஜெய்சல் மர். ஓகேங்களா, இந்த ஜெய்சல் மர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ யார் கட்டியிருக்காங்க? ஜெய்சல் அப்படிங்கிற பேரில் முடியக்கூடிய மன்னர் தான் ராவல் ஜெய்சல். இவர் தான் வந்து ராஜஸ்தானில் இருக்க கோட்டையான ஜெய்சல்மர் கோட்டையை கட்டினவர். அடுத்து பன்ஹரா ஃபோர்ட். இந்த கோட்டை மகாராஷ்டிராவில் இருக்கு. அண்ட் இதை கட்டினது வந்து போஜா டூ. ஆம்பர் கோட்டை, ஆம்பர் ஃபோர்ட். இது ராஜஸ்தான், ஆம்பர் பகுதி. ஆம்பர் ராஜஸ்தானில் இருக்கு. இதை கட்டினதும் ராஜா மான் சிங். அடுத்து முக்கியமான கோட்டையான தௌலதாபாத் ஃபோர்ட். இந்த கோட்டை மகாராஷ்டிராவை சேர்ந்த அவுரங்காபாத், மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அவுரங்காபாத் பகுதியில் இருக்கு. இந்த தௌலதாபாத் கோட்டையை கட்டினது வந்து ஃபேமஸ் மன்னரான முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். அடுத்து who was the IPL Orange Cap winner in the year 2020? IPL, Indian Premier League. ஸோ இந்த இந்தியன் பிரீமியர் லீகை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிசிசிஐ. பிசிசிஐ போர்ட் ஆஃப் கிரிக்கெட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. Board of Control for Cricket in India. IPL 2020 வின் பண்ணது வந்து மும்பை இந்தியன்ஸ். தங்களோட 5th டைட்டிலை வின் பண்ணுறாங்க. அதில் ஆரஞ்ச் கேப் வின்னர் வந்து கேஎல் ராகுல். மோஸ்ட் ரன் ஸ்கோர் பண்ணது வந்து கேஎல் ராகுல். மோஸ்ட் விக்கெட்ஸ், அதிகமான விக்கெட்ஸ் எடுத்த பர்சன் ஐபிஎல் 2020 பொறுத்த வரைக்கும் ககிசோ ரபாடா. அண்ட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் வின் பண்ணது வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர். அடுத்து which acid is used to preserve meat? ஸோ கறி வகையை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் ஆசிடை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் நைட்ரைட். ஸோ ஆசிட்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு சில ஆசிட்ஸோட ப்ரெசன்ஸ் எந்தெந்த வெஜிடபிள்ஸில் இருக்குது, அதோட யூசேஜ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதில் குறிப்பாக சிட்ரிக்
சிட்ரிக் ஆசிட், அதிகமான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லைம், ஆம்லா, இதெல்லாம் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அதே மாதிரி க்ளோத் இண்டஸ்ட்ரீஸில் துணி வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இந்த சிட்ரிக் ஆசிடும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான கேலிகோ பிரிண்டிங், இது இப்போ ரீசன்ட் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. கேலிகோ பிரிண்டிங்கில் எந்த டைப் ஆஃப் ஆசிட் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு, அது வந்து சிட்ரிக் ஆசிட். அதே மாதிரி டார்டாரிக் ஆசிட், இந்த டார்டாரிக் ஆசிட் வந்து ஃபெங்லிங் சொல்யூஷன், ஸோ இந்த சொல்யூஷன் ஃபெங்லிங் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த டார்டாரிக் ஆசிடை பயன்படுத்துகிறாங்க. போரிக் ஆசிட், போரிக் ஆசிடோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ வாஷ், ஆன்டிசெப்டிக், ஸோ இதெல்லாம் வந்து போரிக் ஆசிட் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து எக்ஸாமில் முரேட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட நேம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இந்த முரேட்டிக் ஆசிட்னு சில நேரம் கொடுப்பாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம உடம்புலேயே வந்து செக்ரேட் ஆகுது டைஜஷன் பர்பஸ்க்காக. அதே மாதிரி ஜெலட்டின் கிரியேட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறது, பிவிசி பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், இந்த மெட்டீரியல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அடுத்து potential energy will be maximum in which of the following? tank, a moving car, lake. இதெல்லாம் வந்து ஆப்ஷனில் இருந்தது. ஓகேங்களா? இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு பொருள் தனக்குள்ளார சேமித்து வைத்திருக்கக்கூடிய எனர்ஜி. அந்த ஒரே பொசிஷனில் இருக்குது, ஆனால் அந்த பொருளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருந்துச்சுன்னா அதை பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியோட SI யூனிட் ஜூல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh. m மாஸ், g gravitational field and h for height. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு வெயிட்டை வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை நம்ம தூக்கி வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஏ ரைஸ் டு வெயிட். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ஸ்டோர்ட் பிஹைண்ட் தி டேம், and river water at the top of hill. And simple example, book on the table. இது எல்லாத்துக்குமே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அடுத்து which of the following hill stations in India is at highest altitude? இந்தியாவோட நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கு. அதுல ஹையஸ்ட் ஆல்டிடியூட், அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லே. வேற சில முக்கியமான ஹில் ஸ்டேஷன் பத்தி நம்ம பார்க்கலாம். அரக்கு ஹில் ஸ்டேஷன் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. சிரப்புஞ்சி ஷிலாங்.
இந்த ரெண்டு ஹில் ஸ்டேஷனுமே மேகாலயா ஸ்டேட்ல இருக்கு. குன்னூர் நம்ம தமிழ்நாடு. அடுத்து குலு வேலி, ஷிலா, மணலி, டல்ஹவுசி, இது எல்லாமே ஹிமாச்சல பிரதேசில் அமைந்திருக்கக்கூடிய ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன். டார்ஜிலிங் ஹில் ஸ்டேஷன் வெஸ்ட் பெங்காலில் இருக்குங்க. அரக்கு ஆந்திர பிரதேஷ், சிரப்புஞ்சி ஷிலாங் ரெண்டுமே மேகாலயா, குன்னூர் நம்ம தமிழ்நாடு, குலு வேலி, ஷிலா, மணலி, டல்ஹவுசி இதெல்லாம் ஹிமாச்சல பிரதேஷ், டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால். அண்ட் கேங்டாக் சிக்கிம், குல்பர்கா கர்நாடகா, கூர்க் கர்நாடகா, கூர்க் இல்லைன்னா கொடகு மலை அப்படின்னு சொல்லுவோம், கொடகு. இந்த ரெண்டு பிளேஸ்மே வந்து கர்நாடகா. மவுண்ட் அபு ஹில் ஸ்டேஷன் ராஜஸ்தான். லான்ஸ்டவுன் முசௌரி. நைனிட்டல், அல்மோரா, ராணிகேட் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து உத்தரகண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் திகங் ரிவர்? திகங் ரிவரோட இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திகங் சியங். ஓகேங்களா, திகங் சியங் இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே அந்த ரிவர் வந்து பிரம்மபுத்திரா. ஓகேங்களா. அண்ட் சாங்போ, திகங் சியாங் சாங்போ இதெல்லாமே வந்து பிரம்மபுத்திரா நதியை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். ஸோ நதிகளோட நிக்நேம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தாமோதர், ஸோ சாரோ ஆஃப் பெங்கால், இந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சாரோ ஆஃப்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட நேம் கொடுப்பாங்க. அது என்ன ரிவர்? சாரோ ஆஃப் பெங்கால் என்ன ரிவர் அப்படின்னு கேட்டோம்னா தாமோதர். சாரோ ஆஃப் பீகார், கோசி. சாரோ ஆஃப் அசாம் பிரம்மபுத்திரா. சாரோ ஆஃப் ரிவர்ஸ் அதுவும் பிரம்மபுத்திரா. சாரோ ஆஃப் ஒடிசா மகாநதி. சாரோ ஆஃப் ஒடிசா மகாநதி. சாரோ ஆஃப் ஆந்திர பிரதேஷ் புத்தமேரு. இதெல்லாம் சாரோ ஆஃப் அப்படின்னு தொடங்கக்கூடிய சில நிக்நேம்ஸ், ரிவர்ஸ்க்கு உண்டான நிக்நேம். சாரோ ஆஃப் பெங்கால் தாமோதர், சாரோ ஆஃப் பீகார் கோசி, சாரோ ஆஃப் அசாம்னு கேட்டாலும், சாரோ ஆஃப் ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டாலும் அது பிரம்மபுத்திரா. சாரோ ஆஃப் ஒடிசா மகாநதி, சாரோ ஆஃப் ஆந்திர பிரதேஷ் புத்தமேரு. அண்ட் லைஃப் லைன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. லைஃப் லைன் ஆஃப் கேரளா அது பெரியார். லைஃப் லைன் ஆஃப் கோவா மாண்டோவி. லைஃப் லைன் ஆஃப் கோவா மாண்டோவி. லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் டீஸ்தா. இதெல்லாம் வந்து லைஃப் லைன் ஆஃப் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள். ப்ளஸ் அது அந்த
ஸ்டார்டிங் லைஃப் லைன் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிக் நேம்ஸ். வேற பார்த்தோம்னா கோதாவரியை நாம தக்ஷிண கங்கா, விருத்த கங்கா, இந்தியன் ரைன் ரிவர், இந்தியன் ரைன் ரிவர். ஸோ இவ்வளோதாங்க ரிவர்ஸோட நிக்நேம்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது மட்டுமே தான், எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா, ரிவர்ஸோட நிக்நேம் பார்த்தோம்னா சாரோ ஆஃப் அப்படின்னு தொடங்குறதுலாம் தாமோதர், கோசி, பிரம்மபுத்திரா, மகாநதி, புத்தமேரு. அண்ட் லைஃப் லைன் ஆஃப் கேரளா அப்படிங்கிறது பெரியார், லைஃப் லைன் ஆஃப் கோவா மாண்டோவி, லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் தீஸ்தா. கோதாவரியோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷிண கங்கா, விருத்த கங்கா, இந்தியன் ரைன் ரிவர். இதெல்லாம் கோதாவரியோட நிக்நேம்ஸ். அடுத்து விச் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ரக்ஷஸ்தல். இந்த பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய ரிவர் பார்த்தோம்னா சட்லஜ். ஸோ ரிவரோட ஆரிஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இண்டஸ் ரிவர் கைலாஸ் ரேஞ்சிலேருந்து ஆரம்பமாகுது. கங்கோத்ரியில. யமுனா ரிவர் யமுனோத்ரி கிளேசியர்ல ஆரிஜினேட் ஆகுது. நர்மதா அமர்கண்டக் மத்திய பிரதேஷ் பகுதியிலிருந்து நர்மதா ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. கிருஷ்ணா ரிவர் மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரா இந்த பகுதியிலிருந்து தான் கிருஷ்ணா ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. அடுத்து தப்தி பீட்டூல் பகுதியில் மத்திய பிரதேஷ்ல இருந்து இந்த தப்தி ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. காவேரி கொடகுமலை, கொடகு ஹில்ஸ் கர்நாடகா. அண்ட் தாமிரபரணி நம்ம தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய தாமிரபரணி எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியர் மலை தமிழ்நாடு. கோதாவரி இப்போதான் தக்ஷிண கங்கா, இந்தியன் ரைன் ரிவர் அப்படின்னு பார்த்தோம். கோதாவரி எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நாசிக் மலைத்தொடர்களில் இருந்து ஆரிஜினேட் ஆகுது. இந்த நாசிக் மலை மகாராஷ்டிராவில் இருக்கு. அடுத்து கேரளாவை சேர்ந்த பெரியார் ரிவர். இந்த பெரியார் ரிவர் கார்டமான் மலைப்பகுதிகளில் இருந்து ஆரம்பமாகுது. மகாநதி ஷிகாவா மவுண்டைன் இந்த மலைத்தொடர் தான் மகாநதி ஆரிஜினேட் ஆகுது. இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா சத்தீஸ்கர். அடுத்து முக்கியமான நதியான பிரம்மபுத்திரா ஃபர்ஸ்டே பார்த்துக்கணும், வந்துட்டேன். பிரம்மபுத்திரா வந்து மான்சரோவர் பகுதிகளில் டிபெட்டில் ஆரிஜினேட் ஆகுது. ஓகேங்களா, மான்சரோவர் வந்து ஹிமாலயாஸில் இருக்க, ஆரிஜினேட் பண்ண டிபெட். அண்ட் வைகை, ஸோ வைகை ஆறு பெரியார் பிளாட்டூ நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆரிஜினேட் ஆகுது. சாம்பல் ரிவர் விந்தியாஸ் மலைத்தொடரில் மத்திய பிரதேஷ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. லூனி புஷ்கர் வேலி ராஜஸ்தான். இன்னொரு முக்கியமான நதியான சபர்மதியும் ராஜஸ்தானில் தான் ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இது ஆரிஜினேட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ
இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய எல்லா ரிவர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே சட்லஜ் ஆரிஜினேட் ஆகிறது வந்து ரக்ஷஸ்தல், இண்டஸ் கைலாஸ், கங்கா கங்கோத்ரி, யமுனா யமுனோத்ரி, நர்மதா அமர்கண்டக் மத்திய பிரதேஷ், கிருஷ்ணா மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரா, தப்பதி பீட்டூல் மத்திய பிரதேஷ், காவேரி கொடகுமலை தொடர்லேருந்து கர்நாடகா பகுதியிலேருந்து ஆரம்பமாகுது, தாமிரபரணி நம்ம தமிழ்நாடு சேர்ந்த அகத்தியர் மலையிலேருந்து, கோதாவரி மகாராஷ்டிராவை சேர்ந்த நாசிக் மலையிலேருந்து ஆரம்பமாகுது, பெரியார் கேரளாவில் இருக்கக்கூடிய கார்டமான் ஹில்ஸ்லேருந்து ஆரம்பமாகுது, மகாநதி சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஷிகாவா மவுண்டெயின்லேருந்து ஆரம்பமாகுது, பிரம்மபுத்திரா மான்சரோவர் இது ஹிமாலயாஸில் இருக்குது, கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டிபெட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. அடுத்து வைகை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் பிளாட்டூ பகுதிகளிலிருந்து ஆரம்பமாகுது, சாம்பல் நதி மத்திய பிரதேச சேர்ந்த விந்தியா ஹில்ஸ்லேருந்து ஆரம்பமாகுது, லூனி சபர்மதி இது ரெண்டுமே ராஜஸ்தானோட ரிவர்ஸ் அண்ட் லூனி ஆரிஜினேட் ஆகுது பார்த்தோம்னா புஷ்கர் வேலி, சபர்மதி ஆரவல்லி ரேஞ்ச். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எல்சிடி? லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே தான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். எல்சிடி அப்படிங்கிறது வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு, லைட் எமிட்டிங் டயோட் ரெண்டுமே வந்து அப்ரிவேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்இடி எல்சிடி. அண்ட் இந்த எல்சிடியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்சிடியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வந்து ஜார்ஜ் ஹெச் ஹீல்மியர், ஜார்ஜ் ஹெச் ஹீல்மியர். அண்ட் இந்த எல்இடியை கண்டுபிடித்தவர் நிக் ஹோலன்யாக் ஜேஆர். நிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்இடியை கண்டுபிடிச்சது வந்து நிக், எல்சிடி வந்து ஹெல்மியர். ஸோ இந்த நிக் தான் வந்து ஃபாதர் ஆஃப் எல்இடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எல்இடிங்கிறது வந்து யாருன்னு பார்த்தோம்னா நிக் ஹோல்யன்க் ஜேஆர். அடுத்து, which of the following is Nepal's largest river? நேபாளோட மிக நீளமான லார்ஜஸ்ட் ரிவர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கர்னாலி. கர்னாலி தான் வந்து நேபாளோட லார்ஜஸ்ட் ரிவர். இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிவர், அதாவது ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் மட்டும் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்தியாவை பார்த்தோம்னா இந்தியாவில் ஃப்ளோ ஆகிற கங்கா நதி தான் லாங்கஸ்ட் ரிவர். ஓகேங்களா? லாங்கஸ்ட் இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர் அப்படிங்கிறது வந்து கங்கா. அதே மாதிரி லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி, கிளை நதி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து யமுனா. லாங்கஸ்ட் ரிவர் இன் தி வேர்ல்டு, உலகத்திலேயே மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தோம்னா அது நைல் ரிவர். இரண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடியது அமேசான் ரிவர். லாங்கஸ்ட் ரிவர் இன் ஏஷியா, ஏஷியாலே லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா யங்ஸி ரிவர். ஸோ லாங்கஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் ரிவர் கங்கான்னு பார்த்துட்டோம். அதில் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் கங்கா, ரெண்டாவது பொசிஷன் செகண்ட் பொசிஷன் கோதாவரி, அதுக்கு அடுத்தது யமுனா அண்ட் நர்மதா, கிருஷ்ணா and then Indus. ஓகேங்களா? அண்ட் பிரம்மபுத்திரா. Which hills are present in Assam? அசாமில் இருக்கக்கூடிய மலைகள்.
ஸோ இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லா ஹில்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அசாமில் இருக்கக்கூடிய மலைகள்னு பார்த்தோம்னா பட்கா ஹில், பரைல் ஹில், மிசோ ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், இதெல்லாமே வந்து அசாமில் இருக்கக்கூடிய மலைகள். அடுத்த கொஸ்டின், ஹூ ஒன் தி 2007 T20 வேர்ல்டு கப்? T20 வேர்ல்டு கப் 2007க்கான எடிஷனை யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 2016 T20 வேர்ல்டு கப் நடந்தது. அதை நடத்தினது ஹோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. வின் பண்ணது வந்து வெஸ்ட் இண்டீஸ். வின் பை வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் அந்த 2016ஓட பிளேயர் ஆஃப் சீரீஸை யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி. அண்ட் 2021 அடுத்த T20 வேர்ல்டு கப் நடக்க இருக்கு. அது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடக்க போகுது. இந்த T20 வேர்ல்டு கப்பை யார் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் 1909 ஆரம்பிக்கப்பட்டது. துபாயில் இதோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அண்ட் ஐசிசியோட அஃபீஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ். ஐசிசியோட சேர்மேன் கிரெக் பார்க்லே. சிஇஓ, ஐசிசியோட சிஇஓ வந்து மனு ஷவானே. Who is the governor of Manipur? மணிப்பூரோட கவர்னர்னு பார்த்தோம்னா நஜ்மா ஹெப்துல்லா. ஸோ நான் அப்டேட்டட் லிஸ்ட் 2021 யார் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிச்சுவேட்டட் நியர் விச் ரிவர்? இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. அண்ட் இந்த ஸ்டாச்சு அமைந்திருக்கக்கூடிய ரிவர், நதி அப்படின்னு பார்த்தோம்னா ஹட்சன் ரிவரில் தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் ஆஃப்டர் விச் அமெண்ட்மெண்ட்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம USSR ரஷ்யா கிட்ட இருந்து காப்பி பண்ண ஒரு ஃபியூச்சர். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது 42வது அமெண்ட்மெண்ட் 1976க்கு அப்புறம் ஆட் பண்ணப்பட்டது. இந்த 42வது அமெண்ட்மெண்ட்டில் 10 டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. அண்ட் 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி 11th டியூட்டியாக ஒன்று ஆட் பண்ணாங்க. ஸோ அது என்ன 11th டியூட்டி, என்னது ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷனல் மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டியூட்டியை வந்து ஆட் பண்ணுறாங்க. இது ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா 86வது அமெண்ட்மெண்ட் 2002. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஆர்டிக்கலில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 51A அண்ட் பார்ட் 4A. ஆர்டிக்கல் வந்து 51A பார்ட் 4A. 42nd அமெண்ட்மெண்ட் படி 10 டியூட்டிஸ் 1976 அண்டு 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி 11வது டியூட்டி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. 6லேருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து கல்வி அவசியம், கட்டாயம் அப்படிங்கிற ஒரு டியூட்டி. அடுத்த கொஸ்டின், which gas is liberated when alkali is reacted with water? ஆல்கலி வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆனிச்சுன்னா நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். Nepal's oldest bank which established in which year? Nepal's oldest bank was established in which year? Nepal Bank Limited. ஸோ
ஸோ இந்த பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் நேபாள். அண்ட் இந்த பேங்க்கை 1937 ஆரம்பிக்கிறாங்க. 1937 நேபாள் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற பேங்க் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நேபாளோட ஓல்டஸ்ட் பேங்க். ஸோ நம்ம இந்தியாவோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் கமர்ஷியல் பேங்க் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது 1806 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேங்க். ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் எந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் இந்தியனோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டுமே வச்சு ஓப்பன் பண்ணது பார்த்தோன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் டு ஓப்பன் அண்ட் ஓவர்சீஸ், ஸோ இந்தியாவை தாண்டி வேறு ஒரு கண்ட்ரியில் எந்த பேங்க் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா. லண்டனில் 1946 ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்டு மகாத்மா காந்தி அவர்களால் திறக்கப்பட்ட இனாகிரேட் செய்யப்பட்ட ஒரு பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 1919 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1919 மகாத்மா காந்தியால் தொடங்கப்படுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேங்க் ISO சர்டிஃபிகேஷன் கொண்ட முதல் இந்தியன் பேங்க் பார்த்தோன்னா கனரா பேங்க். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா CD தேஷ்முக். ஃபர்ஸ்ட் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி. ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் யாரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் டு ப்ரொவைட் இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேங்க் டு இன்ட்ரடியூஸ் ஏடிஎம் முதல்ல இந்தியாவில் மும்பையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா HSBC. 1987 வந்து ஏடிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அண்டு முதல் பேங்க் மொபைல் ஏடிஎம். நார்மல் ஏடிஎம் வந்து HSBC. இதில் மொபைல் ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து ஐசிஐசிஐ பேங்க் தான் முதல் மொபைல் ஏடிஎம்மை லான்ச் பண்ணுறாங்க. அண்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் டு ஓப்பன் அண்ட் ஓவர்சீஸ் பிரான்ச் யாருன்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியா. பட் சோஃபார் ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்குமே வந்து ஓவர்சீஸில், ஸோ இந்தியாவை தவிர வேறு நாடுகளில் அதிக பிரான்ச் ஓவர்சீஸ் பிரான்ச் மேக்சிமாக கொண்ட பேங்க்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. அண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவர்சீஸ் பிரான்ச் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேசஸில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் பரோடா. செகண்ட் பொசிஷனில் SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.